ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வழக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா போதுமானது. நீட் கவுன்சிலிங் பற்றின எந்த வித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? நீங்கள் அதாவது சேலம் இல்லை சென்னை, உங்களுக்கு எந்த பகுதி வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அப்படி நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் வரலாம். சரியா? கவுன்சிலிங் ப்ராசஸ் A to Z நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? உங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது எந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எவ்வளோ போகுது, ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை இருக்குது பார்த்தீங்களா, 250 சீட் வந்து மொத்தமாக இருக்குது இன்டேக்கு. இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 37 சீட் வந்து போயிடுது. மீதி 213 சீட் வந்து நமக்கு இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 250, 38 ஆல் இண்டியா, 212 வந்து நமக்கு. சரியா? மதுரை மெடிக்கல் காலேஜ் 250 சீட்டுக்கு 37 ஆல் இண்டியாவுக்கு போயிடுது, 213 நமக்கு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட் இருக்குது, 22 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு போயிடுது, 128 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 150 இன்டேக்கு. சரியா? ஆனால் ஆல் இண்டியா கோட்டாக்கு 23, ஸ்டேட் கோட்டாக்கு 127. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 100 சீட் இருக்குது. இதில் 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். சரியா? மீதி 85 நமக்கு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட்டுக்கு 38 வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும், ஸ்டேட் கோட்டாவுக்கு 212. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 200 சீட் இருக்குது. இதில் வந்து 30 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு, 170 சீட் வந்து நமக்கு. அதாவது சேலமில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா? இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 சீட் வந்து நமக்கு வந்து இருக்குது. 15 சீட் வந்து அங்கே போயிடும், 85 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு. அதுக்கப்புறம் திருச்சி மெடிக்கல் காலேஜ் வந்து 150 சீட் இருக்குது, 22 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கும், 128 சீட் வந்து நமக்கும் இருக்கும். தூத்துக்குடி காலேஜ் வந்து 23 சீட்டு ஆல் இண்டியாவுக்கும், 127 சீட்டு நமக்கும் இருக்கும். மொத்தம் 150 சீட்டு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்டு ஆல் இண்டியாவுக்கும், 23 சீட்டு வந்து 150 சீட் வந்து இன்டேக் பண்ணுறாங்க, 23 சீட்டு ஆல் இண்டியாவுக்கும், நமக்கு 127 சீட் இருக்குது. வெள்ளூர் வந்து 15 சீட்டு ஆல் இண்டியாவுக்கு போயிடுது, 85 சீட் வந்து நமக்கு இருக்குது. இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த எல்லா காலேஜுமே 100 சீட்டு தான் இருக்கும். சரியா? தேனி மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம். சரியா? அதுக்கப்புறம் திருவாரூர், சிவகங்கை. சரியா? அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. இதெல்லாம் வந்து சென்னை, அதாவது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல், அது வந்து சென்னை இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து 100 சீட் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 100 சீட் இருக்குது. இதில் வந்து அதாவது ஐபி வார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 + 20 சீட் வந்து அதில் போயிடும். மீதி 65 சீட்டு வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 150 சீட் இருக்குது. இதில் வந்து 23 சீட்டு வந்து ஆல் இண்டியாவுக்கும், 127 சீட்டு நமக்கு. கரூர்லேயும் 150 சீட் இருக்குது. சரியா? இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மெடிக்கல் காலேஜும் அதே மாதிரி பெருந்துறையில் இருக்கக்கூடியது. 15 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு போயிடுது, 30 சீட்டு வந்து ஐபி வார்ட்ஸில் இருக்கும். சரியா? மீதி 55 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது பெருந்துறையில். அதுக்கப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் அரியலூர், திண்டுக்கல், இதெல்லாம் 150 சீட் இருக்கும். சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி 150 சீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் 150 சீட்டு. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் நீலகிரிஸ் 150 சீட் இருக்குது. சரியா? இந்த நீலகிரிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா பசங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் லோ மார்க் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீலகிரிஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிளைமேட் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் அது ஒரு அட்வான்டேஜாக என்னாச்சும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராமநாதபுரம் காலேஜ் 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் இருக்குது. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 100 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட் இருக்குது. சரியா? மொத்தமாக சேர்த்து ஓவராலாக 5050 சீட் இருக்குது. சரியா? இதில் 4238 சீட் வந்து நமக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 762 சீட் வந்து அதாவது ஓப்பனாக நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக போயிடுது. இதில் 50 சீட் வந்து ஐபி வாட்ஸுக்கு இருக்கும். சரியா? இதுதான் ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடியது. ப்ளஸ் இதில் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கேகே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு 125 சீட் இருக்குது. சரியா? ஆனால் இன்டேக் வந்து 125. இதில் வந்து 19 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு, 25 சீட் வந்து ஐபி வார்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம்
ஸ்டேட் கோட்டாவுக்கு 81 சீட்டு வந்து இருக்குது. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிடிஎஸ்ன்னு நம்ம சொல்லும் போது அதாவது மொத்தமாக சேர்த்தே 250 சீட் தான் இருக்குது. இதில் 37 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். வெறும் 213 சீட்டு மட்டும் தான் இருக்குது. பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் பிடிஎஸ் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.